ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இந்த வீடியோ இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் பிஎஃப் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கம்பல்சரியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. யாரெல்லாம் பிஎஃப் வச்சிருக்கீங்களோ கம்பல்சரி இந்த விஷயத்தை பண்ணாமல் தான் உங்களால் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே உங்களால் வந்து போக முடியும். அப்படி நீங்கள் பண்ணலை இந்த விஷயத்தை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளைம் வந்து பண்ண முடியாது. அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி பிஎஃப் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. நாமினேஷன், அதாவது வாரிசுதாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைல் நாமினேஷனை உங்களுக்கு மேண்டட்டரியா வந்து கொடுக்க கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணலாம் அல்லது பண்ணாமலையும் போகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ கடந்த ஒரு மாதங்களா என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நாமினேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால கிளைமே பார்த்தீங்கன்னா உங்களால வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணாம போயிட்டீங்கன்னா நீங்க உங்களால ஃபைல் லாகின் மட்டும்தான் உங்களால லாகின் வந்து பண்ண முடியும். அதற்கு மேல நீங்க நாமினேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால கிளைம் வந்து பிளாக் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவங்க தெரியாமல் ஒருவேளை லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டைம் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, நிறைய டைம் கிடையாது, 5 டைமுக்கு மேலே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் கிளைம் வந்து பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிஎஃப் வச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த நாமினேஷனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நாமினேஷனை நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் போகாமல் நீங்களே எப்படி வந்து ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த பிஎஃப் சம்பந்தமான ஒரு டீட்டெயிலான வீடியோ, அதாவது நீங்கள் எம்ப்ளாய் ஷேர்னா என்ன, எம்ப்ளாயர் ஷேர்னா என்ன, இபிஎஸ், இபிஎஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க டோட்டலா பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க மொத்தமா வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே அந்த வீடியோல எந்த ஃபார்முக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுப்பாங்க, எந்த ஃபார்ம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும்ன்றத தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐக்கார்ல வந்து கொடுக்குறது மறக்காம கிளிக் பண்ணி இந்த பிஎஃப் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நாமினேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜுக்கு வந்துட முடியும். நிறைய பேர் இந்த வெப்சைட்டை வந்து எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ட்ரைட்டாகவே இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் வந்து உங்கள் யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் அதில் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. இதில் கேப்சா வந்து கேட்காது, அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு கேப்சா வந்து கேட்காது. யூஏஎன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை போட்டு சைன்இன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். இப்போ நான் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டுட்டேன். இப்போ சைன்இன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். இதில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஃபோன் நம்பர் இருக்குன்னு வந்து தெரியல அப்படின்னா மேலேயும் உங்களுக்கு லாஸ்ட் 4 டிஜிட் காமிக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்துருக்கும். அதை வந்து இதில் என்டர் வந்து பண்ணிக்க சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி போட்டு சப்மிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு யூஎன் லாகின் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரியான ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வருது. அதாவது சப்மிட் யுவர் நாமினேஷன் நவ் ஃபார் ஈஸி ஆக்சஸ் டு சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி வித்தவுட் விசிட்டிங் இபிஎஃப்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே உங்களுக்கு 3 சக்சஸ்ஃபுல் லாகின் டே அட்டெம்ப்ட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் கிளைம் ஃபில்லிங் வில் பி பிளாக்டு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நாமினேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக வந்து கொடுக்க கிடையாது. இப்போ இந்த நாமினேஷனை கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாமினேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து போக தேவையே கிடையாது. நீங்களே நாமினேட்டை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதற்கு பிறகு சொல்லியிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் லாகின், அதாவது நீங்கள் 5 லாகின் மட்டும் தான் உங்களால் வந்து இந்த நாமினேட் இல்லாமல் வந்து பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நாமினேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பிளாக் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் நாமினேட் பண்ணாமையே நீங்கள் அட்டெம்ப்ட் இதில் வந்து லாகின் பண்ணிங்கனாவே இது ஒரு அட்டெம்ப்டாக வந்து அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதை லாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணிங்க அப்படின்னாலும் இது வந்து கவுண்ட்டாக வந்து எடுத்துக்குது. அதனால் இந்த 5 லாகினுக்குள்ளே இந்த நாமினேட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். அப்படி நீங்கள் வந்து இந்த லாகின் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து பண்ண முடியாது, அது பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாகின் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைல்
ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு வராது. இப்போ இந்த ஃபைல் எப்படி வந்து லாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நாமினேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வாரிசுதாரரை நீங்கள் நியமிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பிறகு யார் இந்த கிளைம்ஸை வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இதை வந்து நாமினேட் வந்து சொல்கிறாங்க. இது ஆன்லைன் மூலிமா உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து நாமினியாக போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க போடலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரை வேணால் வந்து போடலாம். அதற்கு வந்து நாமினேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் அவங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் எல்லா டீட்டெயிலும் நம்மளால் கம்ப்ளீட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நாமினேஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப் இஸ் நாட் அப்லோடட், ப்ளீஸ் அப்லோட் த சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண பிறகு இந்த நாமினேஷன் வாங்க. இந்த ஃபோட்டோவை எப்படி வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் மெனுவில் வந்து நீங்கள் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபைல் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் தான் நாமினேஷனுக்குள்ள உங்களால் வந்து லாகின் வந்து பண்ண முடியும். அதை பண்ணாதவங்க மறக்காமல் இந்த வியூவை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்டேட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அது கம்ப்ளீட் பண்ண பிறகு இதில் வந்து இந்த ஃபைலில் நாமினேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதை வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா நாமினேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபேமிலி டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நாமினேஷன் கொடுக்குறவங்க உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்படி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட் ஃபேமிலி டீடைல்ஸ்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய நாமினி ஆட் பண்ணக்கூடிய பர்சனுடைய ஆதார் நம்பர், அதன் பிறகு அவங்களுடைய நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த், அதே போல் அவங்களுடைய ஜெண்டர், அதே போல் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் அவங்களுடைய அட்ரஸ், அதே போல் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும் 100 KB இருக்கிற மாதிரி. அதே போல் JPEG PNGயில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த கார்டியன் இருக்கிறத நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலே ஆர்டரை கொடுத்து நீங்கள் எத்தனை பேர் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 100% எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தரணுமோ அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி கரெக்டாக வந்து பர்சன்டேஜ் வந்து போடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சனுடைய ஆதார் நம்பர் அதே போல் நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனில் அட்ரஸில் சேம் ஆஸ் மெம்பர், அதாவது நீங்கள் வந்து சேம் அதே வீட்டில் இருக்கீங்க அதே அட்ரஸில் இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் மெம்பர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் ஃபுல்லாகவே இதில் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டு அப்லோட் ஃபோட்டோகிராஃபி நோக்கம் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ப்ரௌஸ் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக கிராப் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு யாரும் ஆட் பண்ணணும்னா ஆட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா சேவ் ஃபேமிலி டீடைல்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் ஃபேமிலி டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேமிலி டீடைல்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல EPF நாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல டெக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஷேர் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் 100 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கீழே சேவ் EPF நாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா EPF டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல EPS நாமினேஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதையும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு டெக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே சேவ் EPS நாமினேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EPS டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சைன் வந்து பண்ணி ஆகணும். சைன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த PF யாரோடதோ அவங்களுடைய ஆதார் கார்டை நம்ம வச்சு நம்ம OTPயை சப்மிட் பண்ணி சைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சைன் கம்ப்ளீட் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் இல்லைனா VID நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து யாருடைய PFஓ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நாமினியோடைய ஆதாரை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சென்ட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த OTPயை போட்டுட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
PDF signed successfully வந்துடுச்சு. இப்போ நீங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாமினேஷன் பண்ணதுக்கான PDF வந்திருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஹோம் பேஜை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்க எத்தனை டைம் வேணாலுமே கிளைம் ஆப்ஷனை உங்களுடைய ப்ரொஃபைலும் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும்.